எல்லாருக்கும் நமஸ்காரம். மீண்டும் ஒரு vlog. இப்போ நாம் இருக்கிறது 216 அடி ராமானுஜர் சந்நிதியிலே, ஹைதராபாத்லே சம்ஷதாபாத் என்கிற அந்த ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயண ஜீயர், சின்ன ஜீயர் சுவாமின்னு பிரசித்தர். அவர் நிர்மாணித்துள்ள ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி இங்கே தான் இருக்கும். என்னுடைய பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பெருமானார் அப்படி எழுந்துள்ளிருக்கார். ரொம்ப ஒரு அழகான இடம். நான் ரொம்ப நாளாக இந்த இடத்துக்கு வந்து இது உங்களுக்கெல்லாம் நான் தெரிவிக்கணும், ஒரு vlog போடணும்னு நினச்சிட்டு இருந்த இடம். அதுக்கு இன்னைக்கு வரக்கூடிய பாக்கியத்தை எம்பெருமானார் கொடுத்திருக்கிறார். இந்த இடத்தை பற்றி சில விஷயங்கள் இப்பொழுது பார்ப்போம். 216 அடி ஸ்ரீ ராமானுஜர் ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி உலகமே பார்த்து வியக்கும் வண்ணம் ஸ்ரீமன் நாராயணஜீயர் சுவாமியாலே நிறுவப்பட்ட எம்பெருமானார் விக்கிரகம். பெரிய இடம் இது. இந்த இடத்துல நாம் இப்போ நுழைவாயில நின்று கொண்டிருக்கிறோம். இது வழியாக நாம் உள்ளே போனால் 3 அடுக்குகளாக இங்கே இருக்கிறது. கீழே ஒரு ஹால், அதற்கு மேலே ஸ்வர்ணத்திலே ஒரு ராமானுஜர், மேலே 2வது மாடியிலே இந்த நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ராமானுஜர். என் உள்ளே எல்லாம் போயிட்டு வந்துட்டேன். ஆனால் உள்ளே கேமராவுக்கெல்லாம் அனுமதி இல்லை, அதனால் வெளியிலேருந்து மட்டும்தான் எடுக்க முடியும். இந்த இடத்த வெளியிலேருந்து இப்பொழுது பாருங்கள். கூடிய சீக்கிரமே எம்பெருமானார் உங்களை நேரே அழைத்து சேவை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். இது மாதிரி ஒரு இடம் நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்கவே முடியாது. ராமானுஜர் நடுவில் எழுந்தருளிருக்கிறார். இந்த ராமானுஜரை சுற்றி 108 திருக்கோயில்கள், 108 திவ்யதேசங்களும் அங்கே அந்த எம்பெருமான்களை எழுந்தருளை செய்திருக்கிறார்கள். அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா திருவரங்கம் பெரிய கோயிலேருந்து ஆரம்பித்து அப்படியே எல்லா திவ்யதேசமும் இங்கே கவர் பண்ணியிருக்கிறார். ஒவ்வொரு கோயிலும் அந்தந்த திவ்யதேசங்களிலே பெருமாள் எப்படி எழுந்துள்ளிருப்பாரோ அதே போலவே அமைத்திருப்பது மிக மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஸ்ரீரங்கம் பார்த்தா பிரணவாகார விமானம் அப்படியே இருக்கும். இங்கே உங்களுக்கு அந்த ஸ்ரீரங்க விமானம் தெரிகிறது பாருங்க, பிரணவாகார விமானம். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், காட்டுறேன், பிரணவாகார விமானம். அதே மாதிரி ஒவ்வொரு திவ்யதேசமும் அந்த திவ்யதேசத்தில் பெருமாள் எப்படி இருப்பாரோ அதே மாதிரியே அமைத்திருக்கிறார்கள். இப்போது நைமிசாரண்யம் என்ன அந்த கோயிலை பார்க்கும் பொழுது அது அரண்ய ரூபியாக பெருமாள் இருக்கார் அப்படின்றதுனால அங்கே வந்து அந்த சந்நிதியே ஒரு மரம் காடு மாதிரி இருக்கும். பத்ரிநாத், முக்திநாத் அந்த மாதிரி இடங்கள்லாம் எப்படி இருக்கும்னா சுற்றி பனிக்கட்டி இருக்க மாதிரி இருக்கும் சந்நிதிகள். அதனால் இங்கே வந்து எனக்கு இது எல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு 1.5 மணி காலத்திலிருந்து 2 மணி காலம் ஆச்சு. இன்னும் நிதானமாகவே பார்க்கலாம். 2-3 மணி காலம், சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு இங்கே வந்தோம்னா 7 மணி வரைக்கும் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த 7:30 மணிக்கு இங்கே லைட்டிங் ஷோ அப்படின்னு ஒன்று பண்ணுறா, ஃப்ளவர் ஷோ, லைட்டிங் ஷோ. அதை நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். குறிப்பாக குழந்தைகள், இளைஞர்கள் எல்லாரும் வந்து இந்த இடத்துல பார்த்து இதை ரசித்து, அப்படியே சொல்வதற்கு வார்த்தையே இல்லை. ஒரு 100 படிகள் ஏறி தான் ராமானுஜர் கிட்ட போகணும். நாம் அந்த 100 படிகள் ஏறி போகும்பொழுது அந்த ராமானுஜர் நீங்கள் பார்க்கும்பொழுதே இப்போ தெரியும், அவர் அப்படியே கொஞ்சம் கீழே பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம ஏறுறவாழை பார்க்குற மாதிரியே ராமானுஜர் இருப்பார். பரமபதத்துக்கே ஏறி போகிற மாதிரி, படிக்கட்டில் ஏறி போகிற மாதிரி நமக்கு அந்த ஒரு ஃபீலிங் அங்கே இருக்கும். இது வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ்னு தான் சொல்லணும், வேறு வார்த்தைகளே கிடையாது. இந்த இடத்த நாம் செவிக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இது அவுட் ஆஃப் த வேர்ல்டு. ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவரும் இங்கே வந்து இந்த ராமானுஜரை சேவித்து இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நன்னா அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல நாம் நுழைவாயிலே சிறிய திருவடி ஆஞ்சநேயர் அவர் இருக்கிறார். இந்த ராமானுஜருடைய ஒரு மினியேச்சராக ஒரு விக்கிரகம் இங்கே முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறார்கள். இந்த இடத்துக்கு 9-10 கேட்டுகள் இருக்குது. அது எந்த கேட்டில் நம்ம போகணும்னு முன்னாடியே நம்ம பிளான் பண்ணிவிட்டு அது மாதிரி வரணும். இங்கே நம்ம பாரத தேசத்தினுடைய கொடி பறக்கிறது. தேசியமும் தெய்வீகமும் ஒன்றுதான் என்று காட்டுவதன் விதமாக சமீபத்தில் சுதந்திர தினம் வந்தது இல்லையா, அதற்காக கொடியேற்றிருக்கிறார்கள். இந்த இடத்தை இங்கேருந்து தான் பார்க்க முடியும். உள்ளே போய் புகைப்படம் எடுப்பதற்கோ வீடியோ எடுப்பதற்கோ அனுமதி கிடையாது. ஆனால் அதுவும் ஒரு விதத்தில் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் பார்த்துட்டோம்னா நேராக வரமாட்டோம். இப்போ வீடியோவில் இல்லை பார்க்க முடியலன்றதுனால நிறைய பேர் நேரே வருவதற்கு ஆவலாக இருப்பார்கள். நிச்சயமாக ஒரு முறை நம்ம வாழ்க்கையிலே நாம் பார்க்க வேண்டிய இடம், வந்து அனுபவிக்க வேண்டிய இடம்னா அது இந்த சம்ஷதாபாத் ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி. இதே மாதிரி ஸ்டாச்சு ஆஃப் யூனியன் என்ன இந்த ஆஞ்சநேயர் இருக்கார் இல்லையா, சிறிய திருப்படி, யுஎஸ்ஏல ஜிஆர் சுவாமி ஸ்டாச்சு ஆஃப் யூனியன் ஒன்று அமைத்திருக்கிறார்.
அங்கே இருப்பவர்கள் எல்லோரும் போய் பார்க்கிறார்கள். இந்த ராமானுஜர் வந்து 216 அடி. அந்த 216 அடிக்கு என்ன முக்கியத்துவம்ன்றதை கூட ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார்கள். நம்மளால் இவ்வளவு கிட்ட தான் போக முடியும். நேரே வந்து சேவித்தால்தான் இதனுடைய ஒரு பெருமை, எவ்வளவு டீட்டெயிலாக இதை அமைத்திருக்கிறார்கள் என்னெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். நமக்காக ராமானுஜர் காத்து கொண்டிருக்கிறார். ராமானுஜர் கிட்ட போய் சேவிக்கும் பொழுது ரொம்ப மைன்யூட் டீட்டெயில்ஸ்லாம் கூட பார்த்து 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 பண்ணியிருக்கிறார்கள். நிறைய யானைகள், இந்த யானைகள் மேலே ஒரு கமலம், அந்த கமலத்தின் மேலே ராமானுஜர் எழுந்தருளியிருக்கிறார். ஒவ்வொரு அவருடைய விரல்கள், நகங்கள், அவருடைய கண், காது, பின்னாடி சிக்கை, அப்படியே ராமானுஜரை வர்ணிப்பாளே, காஷாய சோபி கமனிய சிகானி வேஷம், பற்பமெனத்திகள் பைங்கழலுந்தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும், முன்னவர் தந்திடும் மொழிகள் நிறைந்திடு முறுவல் லீலாவழகும், கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக்கண்ணழகும், காரி சுதன்கடல் சூடிய முடியும் கரணர்ச்சிக முடியும், எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இப்போ நாம் பக்கவாட்டில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம், ராமானுஜரை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். 216 அடி, ரொம்ப அழகாக இருக்கார் பாருங்க. ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் மைன்யூட்டாக பார்த்து பார்த்து பண்ணியிருக்கா. ராமானுஜர் சுற்றி இருக்கக்கூடிய இந்த 108 திவ்ய தேசங்கள் எல்லாம் இங்கிருந்து ஒரு தொலைவிலிருந்து பார்த்து தான் இதில் அனுபவிக்க முடியும். நாம் வந்து கண்டிப்பாக நேரம் வந்து அனுபவிச்சாதான் இதனுடைய ஒரு பெருமை, எவ்வளவு கஷ்டப்பட்டு இதையெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அவசியம் எல்லாரும் நேரம் வந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி ஸ்ரீ ராமானுஜர். இந்த இடத்துல வந்து ராமானுஜரை சேவித்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது மனசுக்கு. நாம் இங்கிருந்து பரமபதத்துக்கு போகும்பொழுது அங்கே நிறைய படிகள் இருக்கும், அது ஏறி போய் நம்ம பரமபதத்தை அடைவோன்னு எல்லாம் சொல்கிறா. நிஜமாவே இங்கேருந்து நாம் இந்த ராமானுஜரை நோக்கி நடக்கும் பொழுது இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு பரமபதத்துக்கு நடந்து போகிற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கிறது. நிச்சயமாக யாருமே இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படின்னு இருக்கக்கூடியவா, எம்பெருமானார் சம்பந்தம் உடையவர்கள் யாருமே இந்த இடத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. எல்லாரும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து சேவிக்க வேண்டும். 216 அடி இங்கே ராமானுஜர் இருக்கிறார். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா 108 திவ்யதேசங்கள் இருக்கிறது. இங்கே ஒரு 108 திவ்யதேசங்கள் இப்பொழுது புதியதாக நிர்மாணித்துள்ளார்கள். இப்போ 108 இப்போ 216 திவ்யதேசங்கள் ஆயிடுறது நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு. அந்த 216 திவ்யதேசங்களை குறிக்கும் விதமாக ராமானுஜர் 216 அடியில் எழுந்தருளி இருக்கிறாரோ என்று நாம் என்ன தோன்றுகிறது. ராமானுஜர் ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி. இந்த ராமானுஜர் சேவிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆழ்வார் திருநகரிலிருந்து இளையவல்லி ஸ்ரீராமன் சுவாமி, அவரும் வந்து இப்போது அவர் சகுடும்பராய் வந்து இங்கே சேவிச்சிருக்கார். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சுவாமிகிட்ட கேட்போம். சுவாமி, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சுவாமி? கஷாயசோபி கமனீய சிகானிவேஷம் தண்டத்ரயோஜ்வலகரம் விமலோபவீதம் யுத்தத்தி நேஷநிபமுல்ல சதுர்த்வபுன்றம் ரூபம் தவாஸ்து யதிராஜ திருஷோர்மமாக்ரே என்கிற ஸ்லோகத்தின்படி இங்கே இந்த ராமானுஜர், அதாவது இந்த ஹைதராபாத் பக்கத்தில் இருக்கக்கூடிய சம்ஷாபாத் என்கிற இந்த இடத்துல ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதி திருதண்டி சின்ன ராமானுஜர் சுவாமி, அவரால் இங்கே ஆச்சரியமாக நாராயண ஜியர் சுவாமி, அவரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஆச்சரியமான ராமானுஜர் ரொம்ப அற்புதமாக எழுந்தருளியிருக்கார். இங்கே நான் 216 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான விக்கிரகம் என்ன பஞ்சலோகத்தில் படப்படான்னு நின்ன ஸ்வர்ணமயமாக பிரகாசிக்கக்கூடியவராக இருக்கார். இங்கே அதற்கு மேலாக இந்த இடமே ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய இடம். ரொம்ப இங்கே வந்தால் எந்த ஒரு வெடி விஷயத்தை பற்றின ஒரு சிந்தையே கிடையாது. இங்கே அந்த மாதிரி ரொம்ப நன்னா இருக்குது. இங்கே ரொம்ப ரமணீயமாக இருக்குது. நிறைய மரங்கள், செடிகள் இதெல்லாம் இட்டு ரொம்ப நன்னா இருக்குது. பறவைகள், கார்த்தால பறவைகள், அப்படி பறவைகள் நிறைய கோஷிக்கக்கூடியது. அதை வந்தால் எப்போவுமே எம்பெருமானாரை பற்றின சிந்தை தான், எம்பெருமானை பற்றி சிந்தை தான், வேறு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு இடமாக அமைஞ்சிருக்கு இது. அதுக்கு மேலே இங்கே அந்த எம்பெருமானாருக்கு நிறைய கொண்டாட்டங்கள்லாம், வேறு சாயந்தரங்கள்லாம் நிறைய கொண்டாட்டங்கள் அதெல்லாம் நடக்கிறது ரொம்ப அழகாக. அது நல்ல பெரிய ஒரு ஆரத்தி உற்சவம் ஒன்று பண்ணுறா. அது ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் ஒவ்வொரு திவ்யதேசம், இங்கே 108 திவ்யதேசத்தை பெருமாளும் எழுந்தருளி இருக்கா கீழே. அதில் ஒவ்வொரு பெருமாள் எழுந்தருளி இங்கே வந்து அந்த ஆரத்தியும் நடக்கிறது. நேற்றுக்கு பக்தவத்சல பெருமாள் எழுந்தருளி இருந்தார்.
அவர் அவர் முன்னாடி ரொம்ப ஆச்சரியமாக வாத்தியம் என்ன, ஆட்டம் என்ன, அதற்கு மேலே அற்புதமாக அவருக்கு ஆர்த்தி என்ன, இதெல்லாம் ரொம்ப நல்லா நடந்தது. அதே போல் அது சாயங்காலம் அந்த ஒரு ஆச்சரியமான ஒரு லைட் ஷோ ஒன்று, அதுவும் ரொம்ப நல்லா நடந்தது. மேலே உள்ள ராமானுஜர் அவருக்கு கீழே ரொம்ப ஆச்சரியமாக அங்கே 108 தாமரை இதழ்களோட கூடின ஆச்சரியமான ஒரு பத்மபீடம், அதில் 216 அடின்னு சொன்னால் ரொம்ப அழகாக எழுந்தருளியிருக்கார். நான் வந்து பார்க்க வேண்டும், அவரை பார்த்தாலே போகிறோம், அவரை பார்க்கும் காலத்துலேயே மேலே அப்படியே பரமத்துக்கே நேரம் ஏறி போயிடலாம் போல இருக்கு அப்படின்னு தோணக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதனால் அவசியம் எல்லோரும் இங்கே வந்து எம்பெருமானாரை கட்டாயம் சேவிக்கணும். சேவித்து அவருடைய பரம கிருபைக்கு எல்லாரும் பாத்திரபூதராக வேண்டும். அவ்வளோ ஆச்சரியமான ஒரு இடமாக அமைந்திருக்கிறது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியனுக்கும் அதே ஃபீலிங் தான் சுவாமி. அந்த படிக்கட்டில் ஏறும்பொழுது அப்படியே பரமபதத்துக்கே ஏறி போகிற மாதிரி. அதே மாதிரி இருக்குது. அதுவும் அந்த திருதண்டத்தை சேவிக்கும் காலத்தில் அப்படியே அந்த திருதண்டம் நம்ம அங்கேயே நேரம் கொண்டு போய் மேலே விட்டுடும் போல இருக்குது அப்படின்ற அளவுக்கு ஆகாச அளவு அது அழகாகி நிற்கக்கூடிய அழகு இருக்குது. பெருமானார் திருவடி சம்பந்தம் பெற்றது பெரிய பாக்கியம்ன்றது ரொம்ப ரொம்ப பெரிய பாக்கியம்ன்றது ரொம்ப நல்லா தெரியறது. ரொம்ப சந்தோஷம் சுவாமி. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஸ்ரீமதே ராமானுஜாய. இளையவல்லி ஸ்ரீராமன் சுவாமி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை சொன்னார். இப்போ அவருடைய திருக்குமாரர் இளையவல்லி சடஜித் சுவாமி இருக்கார். அவரும் ராமானுஜரை போய் சேவிச்சுட்டு வந்திருக்கார். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹைதராபாத் மாநகரத்துக்கு பக்கத்தில் திருதண்டி சின்னஜீயர் சுவாமி அவரால் நிர்மாணம் பண்ணப்பட்ட எம்பெருமானார் ரொம்ப ஆச்சரியமாக எழுதியிருக்கார். இந்த இடத்துல பஞ்சலோகத்தினால ஆன பெரிய விக்கிரகம் 216 அடி, கீழே 1800 டன்னால் ஆன ஒரு பெரிய விக்கிரகம், கீழே 36 யானைகள் என்ன, இதுக்கு மேலே 108 தாமரை இதழ்கள் என்ன, இதோடைய கூடின பெரிய சிம்மாசனத்தில் ரொம்ப ஆச்சரியமாக வீட்டிருக்கார். எப்படி நிகழ்காலத்தில் எப்படி எம்பெருமானார் இருந்திருப்பாரோ அதே போல் வடிவமைச்சிருக்காங்க எம்பெருமானாரை. காரி சுதன் கடல் சூடிய முடி அப்படின்னு அப்படியே சிகை என்ன, அதுக்கு மேலே ஊர்துவ புன்றம் என்ன, அதே போல் பூநூல் என்ன, திருதண்டம் என்ன, எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படி ஸ்ரீபெரும்புதூரில் ஸ்ரீரங்கத்துலலாம் எப்படி எழுதியிருக்காரோ, எப்படி இருந்திருப்பாரோ அந்த காலத்தில், அதே போல் வீற்றிருக்கிற அழகும் அந்த காஷாயத்தை உடுத்தி இருக்கிற அழகும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதே போல் கீழேயும் தங்கத்தினாலே ஆன ஒரு அற்புதமான எம்பெருமானார் எழுதியிருக்கார் உற்சவர். அவரும் ரொம்ப அவருடைய திருமுகம் ரொம்ப சாத்விகமாக ரொம்ப ஆச்சரியமாக சிரித்து கொண்டு இருக்கிறார். அதே போல் இந்த எம்பெருமானார் என்ன, அவர் சேவித்து கொண்டிருப்பது சுற்றி 108 எம்பெருமான்களை, 108 எம்பெருமான்கள் சன்னதி இருக்கே, அதுவும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி அந்தந்த ஊரில் எப்படி எழுதியிருக்காளோ அந்தந்த பெருமாள்கள், அதே மாதிரி இங்கே வடிவமைச்சிருக்கா அந்தந்த பெருமாள்களை. அந்த விமானங்கள் கூட அந்தந்த கோயில்களில் எப்படி இருக்கோ அதே போல் வடிவமைச்சு ரொம்ப ஆச்சரியமாக பண்ணியிருக்கா. இந்த சுற்றி இந்த எம்பெருமான்களையும் அதே போல் எம்பெருமானாரையும் இங்கே வந்தாலே எம்பெருமான்களையும் எம்பெருமானாரையும் சேவிச்சா இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்படியாக ரொம்ப மனசுக்கு அப்படியே இந்த சம்சாரமாகிற இந்த வெப்பத்திலிருந்து அப்படியே இங்கே ஒரு குளிர்ச்சியை அடைந்தா போல் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த இடம். அடியன் ரொம்ப சந்தோஷம் சுவாமி. ரொம்ப சந்தோஷம்.